இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இப்ப எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? என்ன கேட்ட? எதுக்கு அடிச்சேன்னா உன்னை கொன்னு போட்டிருக்கணும். பாரதிய பார்த்து கை வாங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? சார், அவங்க இந்த வீட்டு வேலைக்காரி தானே சார். வேலையில கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம என் மேல கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. டேய், அவங்க வேலைக்காரங்கன்னு உனக்கு யாரா சொன்னது? தொலைச்சிருவ ராஸ்கல். ஏற்கனவே உன் விஷயத்துல எனக்கு பெரிய குழப்பம் இருக்கு. அன்னைக்கு நீ டிராமா பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. பாரதி ஒர்க் பண்ற அதே கம்பெனியில தான் நீ சாதாரண கிளர்க் வேலை பார்க்குற. உனக்கு அந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு ஞாபகம் இருக்கா? உனக்கு இருக்காது. ஆனா பாரதி அந்த கம்பெனியோட சீஃப் அக்கவுண்டன்ட். என்னோட பர்சனல் பிஏ வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க எடுத்த முடிவு காரணமா கம்பெனிக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் பாரதி அடிக்க கை வாங்குவியா? மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன் பாட்டி. அன்னைக்கு பாரதிய திடீர்னு நீங்க யாருன்னு கேட்டதோ மித்ரா பேச்சு வார்த்தையில இந்த வீட்டோட வேலைக்காரின்னு சொல்லிட்டா. சரி, பரவாயில்ல, நானும் விட்டுட்டேன். ஆனா போக போக எல்லா விஷயமும் ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. பாரதி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது. அவங்க என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறதையும் தாண்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இன்னொரு தடவை பாரதியை யாராவது இந்த வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ தரக்குறைவா நடத்துறத பார்த்தேன், அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இனி ஒரு தடவை பாரதி கிட்ட யாராவது இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துகிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நல்லா கேட்டுக்கோங்க, பாரதி வேலைக்காரி கிடையாது. படிச்சிருக்காங்க, பொறுப்பான வேலையில இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.